தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேச இருக்கிறேன். நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், நாம் யார், நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே வாழ்கிறோம் என்கிறது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதை நாம் சரியாய் நம்ம புரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னா தேவ ராஜ்யத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும் அப்படின்னா, நாம் எதை தேடுகிறோமோ, நாம் தேடுகிறதை தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம், இந்த 2 வார்த்தைகளை நாம் வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். 2ம் வேற வேற இல்லை. தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒன்றே. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவராயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் அவர் என்ன செய்தார் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்ததை பார்க்க முடியும். மத்தேயு 4வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். எதை பிரசங்கித்தாருப்பா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். லூக்கா 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை பிரசங்கித்தார்னு இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை, குட் நியூஸ், நற்செய்தியை பிரசங்கித்தார் அப்படின்னு இருக்கு. பிரைஸ் அல்லாஹ். நல்ல கவனிங்க. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிக்கலாம். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீ என்ன செய் அப்படின்னாரு, பிரசங்கி அப்படிங்கிறாரு. பிரைஸ் அல்லாஹ். அப்ப தேவனுடைய ராஜ்யம், அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 19:8. தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை அவன் என்ன செய்தான், அவன் பிரசங்கம் பண்ணினான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 28வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். 31வது வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவன் என்ன செய்தான் அப்படின்னா பிரசங்கித்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம்
9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய 12 சீசர்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி அவர்களை என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அப்போ இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களில் எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார்? சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அவருடைய சீசர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படி கட்டளை கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா திருச்சபைகளிலேயும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா பிரசங்கம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷங்களில் மட்டும், சுவிசேஷ புஸ்தகத்தில் மட்டும் 126 முறை எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை? 126 முறை. மற்ற புத்தகங்களில் 34 முறை எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் 55 முறை இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய ராஜ்யம் முக்கியமானது. அதனால தான் இயேசு சொல்றாரு, முதலாவது நீ எதை தேடணும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அவர் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது கூட தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு செபிக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இடையில தேவ ராஜ்யத்தினுடைய டோக்கனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? ஆமாம், நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க. நான் வரல பாஸ்டர் அப்படின்னு திரும்பி வந்தீங்கன்னா டோக்கன் கிடைக்காது. சரியா? ரைட். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் ஆண்டவர் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடச் சொன்னார்? தேவனுடைய ராஜ்யம் என்பது கடவுளுடைய ஆளுகையை குறிக்கிறது. ராஜ்யம் எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. வாசிங்க, சங்கீதம் 22வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 22:28. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை என்ன செய்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, ஆளுகிறவர். அப்போ ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். தம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களை யார் ஆளுகை செய்கிறதுங்க? கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆளுகை செய்கிறார். நல்ல கவனிங்க, ராஜ்யம் ஒரு பகுதியை உருவாக்குகிறது. ராஜ்யம் ஒரு மக்களை உருவாக்குகிறது. இந்த ராஜ்யத்தில் ஒண்ணுமே இல்லை. தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில என்ன செய்கிறார் அப்படின்னா உருவாக்குகிறார். இப்ப உருவாக்கி அந்த என்ன செய்யுது அப்படின்னா அது எம்டியா இருக்கு. இப்ப நான் இப்படி சொல்றேன் பாருங்க. ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் என்ன செய்தாரு? நீங்க பேசணும். என்ன செய்தாரு? உருவாக்கினார். இப்ப உருவாக்கி அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் அங்க யாரை வைக்கிறார் அப்படின்னா ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வைக்கிறார். வைச்சாரா? வைக்கிறார். அதே போல ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை உருவாக்கி அந்த ராஜ்யத்திற்குள்ள யாரை வைக்கணும் அப்படின்னா மக்களை கொண்டு வைக்கிறார். யாரை வைக்கிறாருப்பா? சொல்லுங்க, மக்களை வைக்கிறார். ராஜ்யம் ஒரு மக்களை என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 15வது வசனம். காலம் நிறைவேறிற்று,
தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி என்ன செய்யுங்களப்பா? சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். காலம் நிறைவேறிற்று. தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்கிறது அப்படின்னா சமீபமாயிருக்கிறது. லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்று சொல்லப்படுகிறதற்கு ஏதுவா இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. தேவ ராஜ்யம் எங்க இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தானியேல் வெளிப்படுத்தும் போது தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13, 14. தரிசனங்களே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். நல்ல கவனிங்க அந்த வார்த்தை வாசிமா. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும். நல்ல கவனிங்க. ஒரு கூட்ட ஜனம் இல்ல, ஒரு ஜாதி மட்டும் இல்ல. வேதம் சொல்லுகிறது சகல ஜனங்களும், சகல ஜாதியாரும், சகல பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி. யாரை சேவிக்கும்படி? தேவனை சேவிக்கும்படி, கர்த்தரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதுப்பா? கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாதது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் அழியாதது. அந்த ராஜ்யத்திற்கு ஒருவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் வந்ததனுடைய பிரதான நோக்கமே என்ன அப்படின்னா, தம்முடைய ஜனங்களை மீட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்த வேண்டும். எங்க உட்படுத்தணுங்க? சொல்லுங்க. அதனாலதான் அவர் பிரசங்கம் பண்ணின எல்லா இடங்களிலையும் அவர் எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். எல்லாரும் கேட்குறாங்க, அந்த ராஜ்யத்தை எங்களுக்கு இப்பமே தாரும். அவன் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இயேசு சொன்னாரு, தேவ ராஜ்யம் எங்க இருக்கு அப்படின்னா உங்களோடு இருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறாரு. அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்ய போகுது? இனி வரப்போகிறது. கொஞ்சம் நல்ல கவனிங்க. பிரைஸ் அல்லாஹ். அப்போ இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் மூலம், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் மூலம் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்தது அப்படின்னா மகிமை அடைந்தது. தேவனுடைய உயிர்த்தெழுதல் முகாந்திரம் என்ன அடைந்தது? தேவராஜ்யம் என்ன அடைந்தது? மகிமை அடைந்தது. மகிமை அடையும்படி தேவன் என்ன செய்திருந்தார் அப்படின்னா அதை முடிவுக்கு உண்டு பண்ணியிருந்தார். இப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் 103வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனம் எங்க இருக்குங்க? வானத்தில் இருக்கிறது.
அவர் அங்க இருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியின் உள்ளவைகளையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அதை ரெண்டையும் ஒன்றாக்கி அதை இப்ப என்ன செய்கிறார்? இயேசு ஆளுகை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். தானியேல் 4வது அதிகாரம் 3வது வசனம். நேபுகாத் 3 அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம், அவருடைய நேபுகாத் நேச்சர் சொல்ற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அவருடைய ராஜ்யம், ஓ glory to God, அது நித்திய ராஜ்யம். அது என்ன செய்யக்கூடியது அப்படின்னா, தலைமுறை தலைமுறையாக ஆளுகை செய்யக்கூடியது. ஒரு தலைமுறையோடு கூட முடிந்து போகிறது அல்ல, அது தலைமுறை தலைமுறையாய் அவருடைய ராஜ்யம் என்ன செய்யக்கூடியதுப்பா? சொல்லுங்க, அது நிற்கக்கூடியது. ரைட், இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்பா? வேதம் என்ன சொல்லுது? எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. 2, இந்த பூமியில உண்டாயிருக்கிற எல்லா அதிகாரங்களும் அது யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பிரைஸ் எல்லாம், எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர், அதிகாரத்தை உடையவர் யார் அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு ராஜாவா யார் இருக்கிறார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை சொந்தமாக்கி அல்லது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறார்? அந்த ராஜ்யத்திற்குள்ள எல்லாரும் வர முடியாது. ராஜ்யத்திற்குள்ள சொல்லுங்க, எல்லாரும் வர முடியாது. அந்த ராஜ்யத்திற்குள்ள ஒருவன் கடந்து வர வேண்டுமே ஆனால் என்ன வைத்தார் அப்படின்னா ரட்சிப்பு அப்படிங்கிறத வைத்தார். எதை வச்சாருப்பா? ரட்சிப்பு வைக்கிறார். ரைட். இப்போ ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் அவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்ப ரட்சிக்கப்படாதவன் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, பிரவேசிக்க முடியாது. நல்ல கவனிக்கணும். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது, தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. லூக்கா 11வது அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அவர் என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம், நான் பிசாசுகளை துரத்துகிறதுனால தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இப்ப உங்களிடத்தில் வந்திருக்கிறது. நல்ல கவனிக்கணும். இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிற ஜனங்கள் பாவம் மற்றும் சாத்தானுடைய ஆளுகை, மரணத்திலிருந்து
விடுதலையாக்கப்பட்டு இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க, அந்த ரட்சிப்பு என்கிற குடியுரிமையை பெற்று இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறார்கள். எப்படி வாழுகிறாங்க அப்படின்னா, விசுவாசத்தின் குடிமக்களாக. எப்படி வாழுகிறாங்க? விசுவாசத்தின் குடிமக்களாக வாழுகிறார்கள். புரிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1:13. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை உட்படுத்தியிருக்கிறார். எங்க இருந்து சார்? இருளின் ராஜ்யத்திலிருந்து. எங்க இருந்து? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி இப்ப எங்க கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள வைத்திருக்கிறார். பாவம், சாத்தானுடைய ஆளுகை. ஏன்னா அவர் இந்த உலகத்தில் கடந்து வந்ததனுடைய பிரதான நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த உலகமும் உலகத்தின் மக்களும் எதற்கு அடிமைகளாக இருந்தாங்க அப்படின்னா, பிசாசுக்கு அடிமையாக இருந்தார்கள். பிசாசனுடைய ஆளுகைக்குள் இருந்தார்கள். 12 யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த உலகத்தை நியாயத்தீர்ப்பு உண்டாயிருக்கிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்யப்பட்டான் அப்படின்னா, புறம்பாக தள்ளப்பட்டான். இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்யப்பட்டான்? தேவன் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தபோது அவன் புறம்பாக்கப்படுகிறான். யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அதனால அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை அப்படிங்கிறார். எப்போ? கடைசி நேரத்தில் சொல்றாரு. யோவான் 16:11 வாசிக்கும் போது, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வார் அப்படின்னா, கண்டித்து உணர்த்துவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். என்ன செய்வார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதி என்ன செய்யப்பட்டான்? அவன் நியாயம் தீர்க்கப்பட்டதுனால அவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பு குறித்து உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா, கண்டித்து உணர்த்துவார். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் எங்க இருக்குப்பா? உலகம் முழுவதும் எங்க இருக்கு? பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும். உலகம் எங்க இருக்கு? பொல்லாங்கனுடைய கையில் இருக்கிறது. அப்படின்னா பிசாசனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க பிரதானமா எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, பிசாசனுடைய கிரியைகளை அழித்து அவனுடைய ஆளுகைக்குள் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுத்து இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்திற்குள்ள இந்த ஜனங்களை கொண்டு வைக்கிறார். புரியுதா? அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் யாருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறோம். எங்க இருக்கிறோங்க? சொல்லுங்க, எங்க இருக்கிறோம்? நம்மளை சுற்றிலும் ஒரு நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், இந்த பூமியில தான் இருக்கிறோம். ஆனா இந்த பூமியில வாழ்ந்தாலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்?
தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்கிறார். உங்க மேல ஒரு விசேஷித்த ஆளுகை இருக்கிறது, ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் இந்த தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான வழிமுறைகளை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ ராஜ்யத்தை, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இதை நீ நம்பல அப்படின்னா எங்க இருக்கு? ஏன்னா நம்ம அப்படியே நம்ம பார்த்ததெல்லாம் தான் பார்த்து பழகிட்டோம். இப்போ சென்னைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்க. ஏன்? நான் சென்னையில் தான் பாஸ்டர் இருக்கிறேன். இல்லை, அமெரிக்காவை நம்புவீங்களா? நம்ப மாட்டேன். ஏன்? நான் பார்க்கல. ஆனால் பார்த்தவங்க சொன்னா ஓஹோ அப்படி இருக்கு பிறகு அப்படின்னு நம்ம என்ன நம்பிதான் ஆகணும். பாருங்க, வேதம் சொல்லுது. மார்க் 10:14 நீங்க வாசித்து பாருங்க. 10:14. கரெக்ட். எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதுல என்ன செய்ய மாட்டான்பா? சொல்லுங்க, அதுல என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். அப்ப தேவ ராஜ்யத்தை நான் என்ன செய்யணும்? முதல்ல நான் நம்பணும், நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஏற்றுக்கொண்டாதான் இந்த ராஜ்யத்திற்குள்ள என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிரவேசிக்க முடியும். உள்ள பிரவேசிச்சாச்சு. உள்ள பிரவேசிச்சிருக்கிற நீங்க அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எடுக்காத, இதை செய்யாத அப்படி நாங்கள் இன்னும் கொடுக்கல. ஆனால் இதை நான் எப்படி சுதந்திரத்துக் கொள்வது அப்படின்னா விசுவாசத்தினால தான் அங்கே என்ன செய்யும்? ஃபெய்த் தான் அங்கே அக்சஸ் பண்ண முடியும். ஆண்டவர் என்ன செய்துட்டார் அப்படின்னா உங்களை அந்த ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வச்சு ஒரு கார்டை கொடுத்துட்டார். ஆதார் கார்டு போல ஒரு கார்டை என்ன செய்துட்டார்? கொடுத்துட்டார். அந்த கார்டை நீ எங்கெல்லாம் நீ பயன்படுத்துகிறையோ அந்த இடத்துல இருக்கிற நன்மைகளை, அந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சுதந்திரித்து கொள்ள முடியும். புரியுதா? இனி போக போக புரியும். நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன்னா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் யார் இருக்கிறா அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுவதற்கு தான் நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக சொல்கிறேன். புரியுதா? இப்போ தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அல்லது இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வாழுகிற இடம்தான் என்னது அப்படின்னு சொன்னேன்? தேவனுடைய ராஜ்யம். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லுது பாருங்க. இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ எப்படி பிறந்திருக்கணும்? நீ ஞானஸ்தானம் எடுத்தா மட்டும்தான் எங்க போக முடியும் சார்? சொல்லுங்க. தேவ ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியும். தேவ ராஜ்யத்திற்கென்று ஒரு பாஷை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டா எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள போனோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? ஒருவன்
எதுல பிறந்திருக்கணும்? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், லூக்கா 17:19 வாசிக்கலாம். பிரைஸ் எல்லாம். தேவனுடைய ராஜ்யம் அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும், தேவ ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யாதுப்பா, பிரதிட்சியமாய் வராது. அப்படின்னா என்ன? திடீர்னு வராது. தேவராஜ்யம் என்ன செய்யாது? திடீர்னு வராது. வாசிங்க. இதோ இங்கே என்றும் அங்கே என்று சொல்லப்படுவதற்கு ஏதுவாய் இராது. தேவராஜ்யம் எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்குள் இருக்கிறது. நல்ல புரிந்து கொள்ளணும். இந்த தேவனுடைய ராஜ்யம் திடீர்னு என்ன செய்யாதுப்பா, தோன்றாது. அப்படின்னா என்ன? இந்த தேவனுடைய ராஜ்யம் அது என்ன செய்யக்கூடிய அப்படின்னா படிப்படியாக வளரக்கூடியது. இது வளர்ச்சி அடையக்கூடியது. முதல்ல ஒரு சின்ன விதையை பார்க்கலாம். அந்த விதை என்ன செய்யும்? அப்படியே முளைக்கும். அதுக்கப்புறம் அது வளரும். அதுக்கப்புறம் அது பூ பூத்து, அதுக்கப்புறம் காய் காய்த்து, அதுக்கப்புறம் தான் அது என்ன செய்யும் அப்படின்னா கனிகளை கொடுக்கும். அப்பா, அது ரொம்ப நாள் ஆகுமா பாஸ்டர்? அதுவரை எப்படி தேவ ராஜ்யத்தில் காத்திருக்கிறது? நமக்கு எல்லாமே என்னன்னா இப்போ எல்லாம் இன்ஸ்டன்ட் ஆகி போச்சு. எல்லாம் இன்ஸ்டன்ட். குக்கிங்ல இருந்து எல்லாமே நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அப்படி ஆகி போச்சு. பிரைஸ் எல்லாம். நல்ல கவனிங்க, அப்படியெல்லாம் அங்கே நடக்காது தேவராஜ்யத்தில். திடீர்லாம் நினைச்சாது நடக்காது, வராது. அது வளரக்கூடியது. அது வளரணும்னா நீ வேலை செய்யணும். தேவ ராஜ்யத்தில் சோம்பேறிக்கு இடம் கிடையாது. வேலை செய்கிறவனுக்கு தான் என்னது பலனே. புரிந்தவங்களுக்கு சோத்திரம். ஆண்டவர் சொன்னார், தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கு. அப்படின்னா என்னன்னா உங்க மத்தியில், உங்க நடுவில் இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது ரோமர் 14:17 நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும். தேவனுடைய நீதி அங்க இருக்கிற ஒவ்வொன்றும், அங்க இருக்கிற ஒவ்வொரு காரியமுமே அது எதுக்கு உட்பட்டது அப்படின்னா ஒரு சட்டத்திற்கு உட்பட்டது. எதுக்கு உட்பட்டதுங்க? ஒரு சட்டத்திற்கு, ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. பிரைஸ் எல்லாம். அதை நீ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நிபந்தனை ஆண்டவர் வைத்திருப்பார். நீ போன உடனே அதை எடுக்க முடியாது. பிரைஸ் எல்லாம். அது நீதியும், இரண்டாவது என்னது சமாதானமும், மூன்றாவது பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற என்னமா இருக்கிறது? சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷம், சமாதானத்தை கொடுத்து அவன் வாழ தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவனை சந்தோஷமா வாழ்வதற்கு அவனை அந்த ராஜ்யத்திற்குள்ள வைக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். பாவம் ஒரு மனுஷனை வாழ விடாது. பிசாசு ஒருவனை என்ன செய்ய விட மாட்டான்? வாழ விட மாட்டான். இந்த ரெண்டையுமே கர்த்தர் அழித்து அவனுடைய ஆளுகையிலிருந்து உங்களை என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அந்த ராஜ்யத்திற்குள்ள கொண்டு வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய நீதி இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டதுன்னு சொன்னேன். எப்படி நம்முடைய இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பில் ஒரு சட்டம் இருக்கு. ஒருத்தன் இந்த தப்பை செய்தா அவனை என்ன செய்யணும்? இந்த சட்டத்தின்படி
அவனுக்கு இந்த தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பிரமாணம்தான் பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நீ பேச ஆரம்பிக்கும் போது, நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது, ஏன்னா இது உங்களுடைய ரைட்ஸ், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டம். இதை நீங்க தெரிஞ்சாதான் என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் அந்த ராஜ்யத்திற்குள்ள செயல்பட முடியும். வசனம் தெரியாம, சட்டம் தெரியாம நீ என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, என்ன செய்ய முடியாது அப்படின்னா வாழ முடியாது. ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை நீங்க அங்க பயன்படுத்த 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 பிரைஸ் அல்லாஹ், அந்த ராஜ்யத்திற்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சுதந்தரித்து கொள்ள முடியும். என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, சுதந்தரித்து கொள்ள முடியும். நான் இப்படி சொல்றேன் பாருங்க. நான் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தினாலும் குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நான் முதல்ல நம்பணும். நான் முதல்ல என்ன செய்யணும்? சொல்லுங்க, நம்பணும். இப்ப அந்த ராஜ்யத்திற்குள்ள இருக்கும்போது இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது அப்படிங்கிறத நீ விசுவாசித்தா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் என்ன செய்ய முடியுங்க? சுதந்தரித்து கொள்ள முடியும். பிரைஸ் அல்லாஹ். யார் இந்த ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்? அல்லது யாரெல்லாம் இந்த ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க ராஜ்யத்திற்குள்ள இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, என்ன செய்துட்டீங்க? இப்போ ராஜ்யத்திற்குள்ள வந்துட்டீங்க. இப்போ அங்க இருக்கிறத அக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்குள்ள ஒரு கார்டு கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, அதை நீங்க யாரெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, இப்போ முதல்ல நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம், யோவான் 3:5-7, ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன செய்யணும்னு சொன்னேன்? பிறக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது? தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 6:9 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அநியாயக்காரன் தேவ ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை. அநியாயக்காரன் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேதம் சொல்லுது, வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை? சுதந்தரிப்பது இல்லை. 3 மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10:24. சீசர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? என்னுடைய நோக்கம் நல்ல கவனிங்க, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் எங்க பிரவேசிக்க முடியாது அப்படின்னா, ஏன்னா ஐஸ்வர்யம் பண்ணுகிறவர் யார் தான்? கர்த்தர். ஐஸ்வர்யம் பண்ணுகிறவர் யாரு? அவர் தான் ஐஸ்வர்யவன். அவருடைய ஐஸ்வர்யத்தை தான் நமக்கு கொடுக்கிறார். உன் நம்பிக்கையை எதன் மேல வைக்க கூடாது அப்படின்னா, உன்னுடைய ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. நீ எதை பெற்றுக்கொண்டாலும் அந்த ராஜ்யத்திலிருந்து தான் எடுத்துக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவன் என்ன செய்ய முடியாது அப்படின்னா எடுத்துக்கொள்ள மாட்டான். மார்க் 10:14
ஏற்கனவே நம்ம வாசித்தோம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அவன் தேவ ராஜ்யத்திலிருந்து எதையும் என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. 5வது வசனம், 5வது பாயிண்ட், லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம். லூக்கா 9:62. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. முதல்ல ஒருத்தன் வாரான், 2வது ஒருத்தன் வந்து, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்துல அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு என்ன செய்யும், உத்தரவு கொடும், இல்லைன்னா திரும்பி நான் என்னைக்கு போகணும், என் பங்கை என்ன செய்திருவான், போயிடும். அதனால நான் போய் அந்த பங்கெல்லாம், என்னுடைய பங்கெல்லாம் நான் அனுபவித்துட்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படிங்கிறான். ஏசு சொல்கிறாரு, எப்பா பின்னிட்டு பார்க்கிறவன், நீ விட்டுட்டு வந்துட்ட, திரும்பி பார்க்காத. உலகத்தை விட்டு நீ ராஜ்யத்திற்குள்ள வந்துட்ட, இங்கே உட்கார்ந்து நான் இப்போ உலகத்தை பார்க்குறேன். அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க பார். ஞாயிற்றுக்கிழமை என்ன அழகா கறி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் பார் சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறேன். நிறைய முறை நம்ம சொல்லுவோம் பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன். நீ எப்படி வேணாலும் இருந்த, அதை யார் கேட்டா? வேதம் சொல்லுது, அதை நீ நினைச்சாலே தேவராஜ்யத்தில் என்ன செய்யாது, செயல்படாது. அப்படி இருந்தாலும் அங்கே இருந்திருக்க வேண்டியதானே. ஆண்டவர் உன்னை அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்துட்டாருப்பா, நீ இப்ப ராஜ்யத்துக்கு உட்பட்டாள். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், யோவான் 18வது அதிகாரம் 36வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. யோவான் 18:36. கரெக்ட். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியவைகள் அல்ல. பிரைஸ் அல்லாஹ். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யம் நீ இந்த உலகத்தோடு கம்பேர் பண்ண முடியாது. இந்த உலகத்திற்குரியவைகள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது தெரியுமா? இது பரலோகத்திற்கு ஒத்த ராஜ்யம். இந்த பூமியில இருந்து நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த பரலோகத்தில் இருக்கிறவைகளை உங்களால் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தையே இந்த பூமியில் ஸ்தாபித்தார்ப்பா. பிரைஸ் அல்லாஹ். என்னை நம்பி வந்த ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் ஒன்றுக்கும் என்ன இடறிவிடக்கூடாது என்பதற்காக தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதை போல இந்த பூமியிலும் என்ன செய்வதாக, செயல்படுவதாக. இப்ப பரலோக as it is in heaven, பரலோகத்தில் எப்படி இருக்கிறதோ புரிந்து கொள்ளணும். பரலோகத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியே அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்க நடக்குது அப்படின்னா, பூமியில் என்ன செய்யுது, நடக்குது, அது அப்படியே செய்யப்படும். பிரைஸ் அல்லாஹ். இதை நமக்கு அறியாததுனால, தேவ ராஜ்யத்தை குறித்து நமக்கு ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான் இன்னைக்கு சாத்தான் என்ன செய்கிறான், அவனுடைய ஆளுகையில் நம்மளை கொண்டு வந்து வச்சு, அதெல்லாம் உனக்கு நடக்காது,
அதெல்லாம் உனக்கு நடக்காது, உன்னால் என்ன செய்ய முடியாது, அதை செயல்படுத்த முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், 8 மணிக்கு சர்ச்சுக்கு போகணும், அதை உன்னால் முடியாது, நீ என்ன செய்யாத, அதெல்லாம் உனக்கு வேண்டாம், உபவாச கூட்டம்னு சொல்லுவாங்க, திடீர்னு ஏதாவது கூட்டம் வாங்கன்னு சொல்லுவாங்க, உன்னாலலாம் போக முடியாது அப்படின்னு பிசாசு என்ன செய்வான்னு தெரியும், தந்திரமாக சொல்லுவான் பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம், ஏன்னா உன்னை குறித்து நல்லா அவன் என்ன செய்திருக்கிறான், அறிந்து வைத்திருக்கிறான். முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவ ராஜ்யத்தில் பிசாசனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ளணும். அப்பதான் உங்களால் எதை நம்ப முடியும் அப்படின்னா, தேவ ராஜ்யத்தை நம்ப முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த தேவ ராஜ்யம் என்பது ஆண்டவர் சொன்னார், இந்த ராஜ்யத்தில், அதை நான் அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்லுவோம் பாருங்க. இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார், 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறாரு. இந்த 1000 வருட அரசாட்சியில் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்னு வேதம் சொல்லுகிறது, ஆளுகை செய்ய போகிறோன்னு சொல்லுது. அப்படின்னா உங்களை கூட்டு போய் டைரக்டாக எம்எல்ஏ போஸ்டில் உட்கார வைக்க மாட்டார். இப்போ நீங்க எப்படி தேவ ராஜ்யத்தில் வேலை செய்றீங்க? ஏங்க சாதாரண, இப்போ நான் இப்படி சொல்கிறேனே, ஒரு பொலிட்டிக்கலில் ஒருத்தர் ஒரு சாதாரண இருக்கிற ஒரு உறுப்பினர் வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அவனுடைய ஒரு குறிக்கோளோட தான் உள்ளே வந்திருப்பாங்கல்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சியில் முதல்ல என்ன செய்யணும், ஒரு மெம்பர் ஆகணும், ஒரு உறுப்பினர் ஆகி அந்த கட்சிக்காக என்ன செய்யணும், வேலை செய்யணும். கட்சியில் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருந்தால் வளரவே முடியாது. அவன் என்ன செய்வாங்க சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள், என்ன செய்வான், வேலை செய்வான், இல்லை வேலை செய்வான். ரெண்டாவது அடுத்து என்ன வருவான், வேலை செய்தவன் வார்டு மெம்பர் ஆகணும் பார்ப்பான், அடுத்து கவுன்சில் ஆகணும் பார்ப்பான், அடுத்து எம்எல்ஏ ஆகணும் பார்ப்பான், அடுத்து எம்பி ஆகணும் பார்ப்பான், அடுத்து சிஎம் ஆகணும் பார்ப்பான், அடுத்து பிரதம மந்திரி ஆகணும் பார்ப்பான். இதுதான் நேச்சர். இவ்வளவு போஸ்டிங் இருக்கு. சாதாரண உறுப்பினராக மட்டும் இருந்தால் அவனால் அந்த நிலைக்கு கடந்து வர முடியுமா? சொல்லுங்க, என்ன அமைதியாக இருக்கிறீங்க? கடந்து வர முடியுமா? முடியாது. அவன் அந்த காலத்தை கடந்து வருவதற்கு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, வேலை செய்கிறான். என்ன செய்கிறான், தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறான், தனக்கு உண்டான உடைமைகளை செலவு பண்ணுறான், நேரத்தையும் காலத்தையும் பார்க்காம என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் உழைக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான், அந்த நிலைக்கு கடந்து வந்து இருக்கிறான். இதே தான் என்னன்னா, நீங்கள் இப்போ தேவ ராஜ்யத்தில் என்ன வேலை செய்கிறீர்களோ, என்ன வேலை செய்கிறீர்களோ, எப்படி உழைக்கிறீங்களோ, இதற்குரிய பலன் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, 1000 வருட அரசாட்சியில் தான் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களை இல்லை பாஸ்டர் நான் உறுப்பினராகவே இருந்து, அதுதான் எந்த பிரச்சனையும் இல்லை, அடிப்படை உறுப்பினராகவே இருந்துட்டு போகிற பாஸ்டர். கூட்டத்துக்கு போனால் சாப்பாடு போடுவாங்க, கூட்டத்துக்கு போனால், எலெக்ஷன் வந்தால், எலெக்ஷன் வேலைக்கு போனால் நம்ம பணம் போகாது, அவன் 1000 ரூபா கொடுப்பான், கூட்டிகிட்டு போகிற ஆளுக்கும் சரிதானே. நான் அப்படியே இருந்துடுறேன் பாஸ்டர். அப்படியே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் இன்னைக்கு சொல்லலை, அடுத்த நாள் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, வேதம் தெளிவாக சொல்லுது, தேவ ராஜ்யத்தில் நீங்கள் கனி கொடுக்கலை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற எடுத்து கனி கொடுக்கிற இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துருவார். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, இது ஒரு தோட்டம், தோட்டத்தை எஜமான் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்மகிட்ட என்ன செய்துட்டு இருக்காருப்பா சொல்லுங்க, நம்மகிட்ட என்ன செய்திருக்காரு, கொடுத்துட்டு போயிருக்கிறார்.
ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாமும் ஏவாள் கையிலையும் கொடுத்தார். ஆண்டவர் வைக்கல, முழு ஆளுகையும் அவன்கிட்ட கொடுத்துட்டார். அதே போல இந்த தோட்டத்தை உருவாக்கி உங்களை கொண்டு அந்த தோட்டத்துக்குள்ள வைத்துட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா போயிருக்கிறார். போனவர் மறுபடியும் வருவேங்கிறார். மறுபடியும் எதுக்கு வர போறாரு? அறுவடை சமயத்தில் நீ எவ்வளவு கனி கொடுக்கிற, எவ்வளவு மாம்பழம் இந்த சீசனில் எவ்வளவு நீ வச்சு பறிச்சிருக்கிற, எத்தனை டன் அறுவடை செய்த அப்படிங்கிறத கணக்கு கேட்க வரப்போகிறார். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உறுப்பினராக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை வேலை செய்ய போகிறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. இயேசு சொன்னார் சீசர்கிட்ட, போய் என்ன செய், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண. Glory to God. ஏன் ஆண்டவர் பிசாசுகளை விரட்டி தேவராஜ்யம் உங்ககிட்ட வந்திருக்குன்னு காண்பிச்சார் அப்படின்னா, பிசாசனுடைய ஆளுகையில் இருந்த ஒருவனை நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னா விடுதலை ஆக்கி அவனை எங்க கொண்டு வச்சிருக்கிறேன்? தேவனுடைய ராஜ்யத்தில் நான் உட்படுத்தி இருக்கிறேன். இதனால நீ என்ன செய்து கொள்ளலாம்? அறிந்து கொள்ளலாம். கடைசியா ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 11:15 வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 11:15. Glory to God. ஏழாம் தூதன் எக்காளம் ஊதினான். ஹலோ, இது கடைசியில் நடக்க போற சம்பவம். ஏழாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவரே சதா காலங்களிலும் என்ன செய்வார் அப்படின்னா ராஜபாரம் பண்ணுவார் என்றும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த பூமியில் தேவ ராஜ்யம் இருக்குல்ல, இருக்கா இல்லையாம்மா? இருக்கு. எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அந்த ராஜ்யத்திற்குள்ள தான் நான் வாழ்றேன். பிரைஸ் அல்ல. இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஓ தேங்க்யூலா, கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாய் மாறப்போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஒரே ராஜ்யமா என்ன செய்ய போகிறது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் ஒருவரே கடைசி வரையிலையும், அதாவது சதா காலமும் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா ராஜரியம் பண்ண போகிறார். அவருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தம் அவருடைய சிங்காசனத்தை பிரைசெல்லாம் சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவருடைய கண்கள், அவருடைய பார்வைகள் எல்லாமே எதற்குள் இருக்கு தெரியுமா? அவருடைய திருச்சபையின் மேலே இருக்கிறது. எங்க இருக்குப்பா? சபையின் மேலே அவருடைய சிங்காசனம் வீட்டு இருக்கிறது. பிரைஸ் அல்லாஹ். நான் இன்னொரு வசனத்தை சொல்லட்டுமா? இந்த சபைக்கு இந்த ராஜ்யத்தினுடைய திறவுகோலையே அவர் கையில் வைக்கல. புரிஞ்சு கொள்ளுங்க. ராஜ்யத்தை உருவாக்கி அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பயன்படுத்த அல்லது ஆளுகை செய்வதற்கு உண்டான அதிகாரத்தை கர்த்தர் எங்க செய்தார் தெரியுமா? உங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டார். எப்படி ஆதாமுடைய கையில அந்த ஏதேனுடைய தோட்டத்தை முழு ஆளுகையும் அவனுடைய கையில கொடுத்தாரோ, அதே போல இந்த ராஜ்யத்தின் மக்களுக்கு ஆண்டவர் எந்த ஆளுகையும் எந்த அதிகாரத்தையும் அவர் தனக்குன்னு வைத்து கொள்ளவே இல்லைங்க. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய எல்லா அதிகாரத்தையும், ஆனால் எல்லா அதிகாரமும் அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது.
அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தும் போது இயேசு பேசுனது போல நான் பேசும் பொழுது, நான் இப்படி சொல்றேன் பாருங்க, இயேசுவும் இந்த வார்த்தையை தான் பேசினார். இயேசுவும் என்ன செய்தாருங்க? இந்த வார்த்தையை தான் பேசினார். இந்த வார்த்தையை பேசும்போது அற்புதம் நடந்துச்சு. அப்படின்னா இந்த வார்த்தையை நாம் பேசும் பொழுதும் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்ப என்னன்னா, இந்த வசனத்தில் எழுதப்பட்டவைகள். இயேசு என்ன சொன்னாரு? மனுஷகுமாரன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதே. அப்படின்னா எழுதப்பட்டது உனக்கு தெரியணும். தேவ ராஜ்யத்தில் என்ன தெரியணும்? வேத வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா என்ன செய்திடலாம்? ஈஸியா ஜெயிச்சிடலாம். சொல்லுங்க, என்ன செய்திடலாம்? ஈஸியா சொல்லுப்பா, ஈஸியா என்ன செய்திடலாம்? ஜெயிச்சிடலாம். ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். Glory to God. அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நீர் எங்களை உட்படுத்திருக்கிறீங்க. அந்த ராஜ்யத்தின் சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? அன்னைக்கு வந்து கேட்குறோம், என் பிள்ளை மிகுந்த பிசாசின் பிடியினால் அவதிப்படுகிறான். அவனை அந்த பிசாசு காயப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. அவனுடைய இருப்பிடம் கல்லறையா இருக்கிறது, வீட்டில் இருக்கவே மாட்டுக்கான். இயேசுட்ட வந்து சொல்றான், அவனை சுகமாக்கும், அவனை சுகமாக்கும். நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவரே, நான் உம்மை நம்பிதான் வந்திருக்கிறேன், இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் போய்விடாதபடி நான் வேண்டுகிறேன். அந்த விசுவாசத்தை எனக்குள்ள தந்துருங்கப்பா. ஜெபம் பண்றான். அநேக நேரத்தில் நான் நம்புகிறோம், ஆனா விசுவாசம் இல்லை பாருங்க, விசுவாசம் இல்லை பாருங்க. Glory to God. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, தேவராஜ்யத்திலிருந்து நாம் எதை ஆகிலும் பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்கிறது தப்பு இல்லப்பா. ஆனால் நீ பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு தேவை அடிப்படை என்ன தெரியுமா? விசுவாசம். எத்தனை பேர் ஜெபம் பண்றேன்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும், அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும். நான் கொடிய வேதனைப்படுகிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், நான் தரித்திரத்தில் இருக்கிறேன். தேவராஜ்யத்தில் இருக்கிறனா அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு, மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு வேண்டிய விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. எனக்கு கேளு, கேளு, ஒரு நிமிஷம் கேளு, நான் முடிக்க போகிறேன். ஒரு நிமிடம் கேளு, அந்த ஃபெய்த் எனக்கு தாங்கப்பா. தேவராஜ்யத்திற்குள்ள அக்சஸ் பண்ணக்கூடிய ஃபெய்த் எனக்கு தாங்கப்பா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறேன்ப்பா. எப்படி வாழணும்னு வாழ தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ப்பா. எனக்கு வாழ தெரியல, எனக்கு சுதந்திரிக்க தெரியல. கேக்குறியா? கோரியா கல்மனாசே கேத்தினிகடா. சில இடத்துல சில காரியங்களை செய்ய தெரியாத பொழுது கையில பணம் இருக்கும், ஆனா அந்த பொருளை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாம வாங்க மாட்டோம் பாருங்க. கொஞ்சம் நல்ல கவனிங்க, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். ஃபெய்த், ஃபெய்த், விசுவாசம் உள்ளவனாயிரு. தேவ ராஜ்யத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரு.
தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பி. நீ தேவராஜ்யத்திற்குரிய பிள்ளை என்பதை நீ அறிந்து வாழு. நான் சொல்லுவேன், தேவராஜ்யத்திற்குண்டான ஆசீர்வாதம் உங்களுடையதாய் மாறும். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை தேவராஜ்யத்திற்கென்று தெரிந்தெடுத்தீங்க. தேவராஜ்யத்தின் பிள்ளையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். எங்களுடைய கண்களை நீர் திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவராஜ்யத்திற்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.